வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே. இன்றைக்கு யானைகள் தினம் குறித்து நமது மறைநீர் கோ லீலா அவர்கள் யானை குறித்து பேச இருக்கிறார்கள். வணக்கம் லீலாமா. வணக்கம்மா. சொல்லுங்க யானைகள் தினம் பற்றி. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு எப்போதும் நம்ம காட்டில இருந்து யானையை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு கடற்கரையிலேருந்து யானையை பற்றி பேசுவோம். ஏன்னா ஒரு கடலில் கப்பல் போகிறது போல் ஒரு காட்டில் ஒரு யானை உலா வர்றது இருக்கும். அந்த யானைகள் தினம் அப்படின்னு உலக யானைகள் தினம் ஆகஸ்ட் 12ஆம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கடைபிடிக்கிறோம். இந்த நாள் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, யானையை பாதுகாத்தல் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா. அது ஒரு பொதுவான ஒரு மைய கருத்தாக இருந்தாலும் கூட இந்த ஆண்டோடைய மைய கருத்து மேட்ரியார்க் அண்ட் மெமரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மொழியாக்கம் செய்யும்பொழுது தமிழில் தாய்மார்களும் நினைவுகளும் சொல்கிறது அது சரியான மொழியாக்கமாக இருக்காது. ஏன்னா அது மதர்ஸ் அண்ட் மெமரிஸ்னால் சரி. மேட்ரியார்க் அப்படிங்கும்பொழுது ஒரு தாய் வழி சமூகத்தில் ஒரு பெண் தலைமை ஏற்கும் பொழுது அந்த பெண் தலைமையில் அந்த குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யானை அப்படின்னு அவங்க பெண் தலைமை ஏற்றாலும் அந்த குடும்பத்தோடைய நிர்வாகம் ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு நிர்வாகமாக குடும்ப சூழலோட அந்த அமைப்பு குடும்ப அமைப்பாக வைத்திருப்பாங்க. அப்போ அன்பை பரிமாறுதல், கற்றுக் கொடுத்தல், புதிதாக வரக்கூடிய அந்த யானை கன்றுகளுக்கு நீந்துறதுக்கு, நடக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, தன்னுடைய எதிரிகள் யாராக இருப்பாங்க, எப்படி உணவுகளை உட்கொள்ள வேண்டும், நடக்க வேண்டும் என்று பல்வேறு செய்திகளை கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசானாகவும் ஒரு பெண் தலைவியாக இருக்கக்கூடிய அந்த யானை குடும்பம் இருக்குது. இப்போ அதில் என்ன மேட்ரியார்க்கில் என்ன மெமரிஸ் அப்படின்னு பார்க்குறோன்னா, நினைவுகள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும், மனிதர்கள் போன்று தான் எல்லா நினைவுகளுமே இனிய நினைவுகளாக மட்டுமே இருந்து விடுவதில்லை. அவர்களுக்கு இனிய நினைவுகளும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மனித தலையீடினால் ஏற்படுகின்ற பல்வேறு துன்பம் தரக்கூடிய நினைவலைகள் அந்த யானைகளின் நினைவலைகளில் பதிந்திருக்கு. ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னே உள்ள அவங்களுடைய மூதாதையர்களுடைய நினைவுகளை அவங்களுடைய ஜீன் வழியாக பெற்று வைத்துக்கொள்ள குற்றல் மிக்கவங்க தான் யானைகள். அப்படியே இந்த ஒரு தாய் வழி சமூகத்தின் தலைவியாக அவங்களோட நினைவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, மாங்காடு அம்பிகா சுதன் ஐயா எழுதிய ஒரு கதை. அது புனைவு இல்லை, அபுனைவு கதை. ஒரு சில வசனங்கள் மட்டும் புனைவாக இணைக்கப்பட்டு அந்த கதையை தமிழிலே நம்முடைய எழுத்தாளர் யூமா வாசிகி ஐயா அவர்கள் தமிழாக்கம் செஞ்சுருக்காங்க. அந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ரியார்க்காக இருக்கக்கூடிய தாய் வழி சமூக தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு யானை கருவுற்று இருக்கும் பொழுது, கருவுற்று இருக்கும் யானைக்கு ஒரு அன்னாசி பழத்தில் வெடிகுண்டை வச்சு கொடுத்துட்றாங்க. அதை அவங்க தெரியாமல் அந்த யானை சாப்பிட்டுடுறாங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு அவங்க உடம்புல ரொம்ப எரிச்சல் வருது. அதனால் ஒரு தண்ணியில் நீர்நிலையில் போய் அவங்க நிற்கிறாங்க. அப்போ அந்த யானை கன்றுக்கு கேட்குறாங்க, அம்மா நீ நீர்நிலையில் நிற்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, உனக்கு குளிர்ச்சுன்னா எனக்கு குளிராதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஏன் பயப்படுற, நடுக்கமாக இருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த கன்று வயிற்றுலேருந்து யானைகிட்ட கேட்குறாங்க. யானை சொல்கிறாங்க, இல்லை நான் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி தண்ணியில் நிற்கிறேன் இல்லையா, அதனால் ஒரு குளிர் மாதிரி நடுக்கமாக இருக்க போல அப்படிங்கிறாங்க. அப்புறம் திரும்ப அவங்க ஓயாமல் கேள்வி கேட்கும்போது, மறைக்க முடியாமல் என்னை மன்னிச்சிடு, நான் அந்த மாதிரி ஒரு பசிச்சுது ரொம்ப, அதனால் அந்த அன்னாசி பழத்தை சாப்பிட்டுட்டேன். ஆனால் அதை வெடி வச்சுருந்துருக்காங்க, அது உடம்பெல்லாம் எனக்கு எரியுது, ஆனாலும் கூட நான் நிச்சயமாக உயிரோடு இருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி உன்னை பத்திரமா இங்கே உன்னை பிரசவம் பண்ணிவிட்டு நான் போயிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த யானை சொல்கிறாங்க. அம்மா யானை சொல்கிறாங்க. இப்போ அந்த கன்று யானை சொல்கிறாங்க, இந்த மாதிரியான பூமியில் என்னை எதுக்குமா விட்டுட்டு போகிறீங்க, இவ்வளோ மோசமான பூமியில் என்னை எதுக்கு தனியாக விட்டுட்டு போகிறீங்க, நானும் உங்கள் கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கதை முடிவதாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான நினைவேளைகளை இந்த மனிதர்கள் தொடர்ந்து யானைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி யானைகளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம கொடுக்கும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, காடுகள் இருக்காது. அப்புறம் இந்த காடு அழிக்கிறோம் அப்படிங்கும்பொழுது ஒரு யானை அப்படிங்கிறவங்க ஒரு வலசை போகும்பொழுது அவங்க பல மைல்கள் தொடர்ந்து நடக்கக்கூடியவங்க. அவங்க மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஓராண்டுக்குள்ளே திரும்பி வரக்கூடிய இடத்துல அவங்களுடைய வலசை பாதை குறுக்கப்பட்டிருப்பதனால அவங்க 1 வருடம் கழித்து வர வேண்டிய ஒரு இடத்துக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளாக திரும்ப வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது, அங்கேருந்து ஏற்கனவே இவங்களால் உண்ணப்பட்ட அல்லது அழிக்கப்பட்ட காடு திரும்பவும் அந்த முழு நிலையை அடைவதற்கு 1 வருடம் தேவைப்படும். ஆனால் அங்கே 6 மாதம் தான் ஆகியிருக்கும். அப்போ அந்த யானை அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை வருவதோடு அவங்களோட வலசை பாதை குறுகும்பொழுது, நம்மளோட வாழ்விடம் குறுகும்பொழுது எப்படி நமக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படுகிறதோ அதுபோல் அவங்களுக்கு மன உளைச்சலும் உடல்நல கேடுகளும் உருவாகின்றன. இப்போ இந்த மாதிரி யானைகள் இல்லைன்னு சொன்னால் காடுகள், அதுவும் முக்கியமாக சோலை காடுகள்லாம்
வரவே வராது. ஸோ அந்த மாதிரியான சூழலில் இன்றைக்கி நம்ம யானைகளை பாதுகாப்பதற்கு நம்ம கண்டிப்பாக உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். யானைகள் வந்து ஊருக்குள்ளே வந்துருச்சு, அட்டகாசமாக இருக்குது, செடியை அந்த சாப்பிட்ருச்சு, நெல்லை அழிச்சிருச்சு, இந்த மாதிரி பல்வேறு புகார்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். அதுலேருந்து எப்படி விடுபடுதல் அப்படிங்கிறது மனித காணுயிர் மோதல் என்ற ஒரு தனி கட்டுரையாகவும், பிளிரும் களிர் என்ற ஒரு கட்டுரையாகவும், அதுபோக வரையாட்டின் குளம்படிகள் நூலிலே ஒரு யானை என்ற ஒரு கட்டுரையும், பூமியின் மூலப்பதற்கு இந்த 2 கட்டுரைகள் கொடுத்துருக்கோம். இப்போ யானை இது களிற்று ஒரு ஆமாம், இப்போ களிற்று 100 அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு வருது இல்லை அவங்களுக்கு? யானையை பற்றி மட்டுமே ஒரு 100 குறுங்கவிதைகள், அதாவது கவிதைன்னு சொல்ல முடியாட்டினா கூட ஒரு சொனெட் என்று சொல்லலாம். இதில் வந்து கவித்துவத்தை முன்வைப்பது வந்து முக்கிய நோக்கம் அல்ல. இதில் வந்து யானையுடைய வாழ்வியலை சுருக்கமாக குழந்தைகளுக்கும் இந்த கவிதையை அல்லது வந்து ரொம்ப சுருக்கமாக படிக்கக்கூடிய வகையில் ஒரு 3 வரி 4 வரி 5 வரிகளுக்குள்ள யானையோட வாழ்வியலை பதிவு செய்வதன் நோக்கமாக இதை கொடுத்துருக்கோம். சொனெட் என்று தான் அதை சொல்ல வேண்டும். அது கவித்துவம் இருக்கான்னு தெரியாது, ஆனால் யானை என்பதே ஒரு கவித்துவமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால கவிதை நூல் என்று குறிக்கிறோம். இது வந்து களிற்று 100 அப்படின்னு சொல்லி 100 சொனெட்ஸ் வந்து அதை கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஆவணப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து உட்காந்து ஆவணப்படுத்துறது மட்டுமே ஒரு செயல் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒன் ஆஃப் த ஒர்க். அது நம்ம வந்து ஒரு செயலை செய்யும் பொழுது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், களப்பணிகள் செய்ய வேண்டும், அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும். அந்த வகையில் வந்து நாங்கள் களப்பணி செய்கிறதும், அந்த யானைகள் குறித்து ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்களோட கலந்துரையாடல் செய்கிறது, வனப்பகுதியில் வந்து பயணித்து அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய மூதாதையர்களான பழங்குடிகள்கிட்ட எப்படி யானைகளை பாதுகாப்பது போன்ற செய்திகள் எல்லாம் சேகரம் செய்து நம்ம பொதுமக்களுக்கு அதை செய்து கொடுக்குறோம், விழிப்புணர்வு கொடுக்குறோம். அந்த வகையில் வெளிவந்த புத்தகம் தான் இது. இதில் வந்து ஆவணப்படுத்துவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் களப்பணியாற்றுவதும் முக்கியம் என்று கூறி இல்லை இன்னும் இருக்கு. இப்போ இது யானை வந்து ஒரு குழி தோன்றப்போ மனிதர்களால் தோண்ட முடியலைன்னு குழியில் தோண்ட பார்க்குறாங்க. அப்போ அது உள்ளே வந்து அது விடவே இல்லை அப்படின்னு பார்க்குறப்போ அந்த குழியில் அதை வைக்க சொன்ன அது வைக்கிற இடத்துல அந்த குழியில் ஒரு பூனைக்குட்டி இருந்தது, அதனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக அப்படிங்கிற ஒரு நிஜ செய்தியை பார்த்தோம். அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? யானை அப்படிங்கிறது வந்து முதல்ல கீஸ்டோன் ஸ்பீசிஸ் ஆகும். ஆங்கிலத்தில் வந்து கீஸ்டோன் ஸ்பீசிஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு வனத்திற்கும் ஒரு கீஸ்டோன் ஸ்பீசிஸ் இருக்கும். அதாவது அந்த ஒரு உயிரினம் வந்து பல உயிரினங்கள் வாழ்வதற்கான ஆதார விலங்காக, ஆதார காணுயிராக அவங்க இருப்பாங்க. அந்த வகையில் யானை வந்து ஒரு கீஸ்டோன் ஸ்பீசிஸ். அதாவது இந்த கோடை காலங்களில் இவங்க காடு என்றாலே பொதுமக்களோட மனசில் என்ன பதிஞ்சிருக்கும்னு சொன்னால் மிக பசுமையாக இருக்கும், தென்றல் தவழ்ந்தோடும், உள்ளே வந்து ஒரு அருவி கொட்டிகிட்டே இருக்கும், அப்படியாக ஒரு காட்சி இருக்குது. ஆனால் உண்மையில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, காடுகளில் கோடை காலம் உண்டு, காடுகளில் வந்து நீரற்ற ஒரு வறண்ட ஒரு சூழல் வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய நீரினை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தவங்க யானை. அவங்க கண்டுபிடிச்சி யானை எங்கே போய் தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சி தொலை போட்டு அந்த தண்ணி எடுக்கிறாங்களோ, இவங்களை பின்தொடர்ந்து மற்ற காணுயிர்கள் அங்கே வந்து தண்ணி குடிக்க வருவாங்க. அதே போல் பாறையில் இருக்கக்கூடிய உப்பு இருக்குது இல்லையா, அதாவது பாறையை அவங்க சுரண்டி கீழே போடும்போது அந்த உப்பு வந்து அந்த தாது பொருட்கள் வந்து நம்மளுடைய வண்ணத்துப்பூச்சி மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். ஸோ அதுலேருந்து அவங்க எடுத்துப்பாங்க. அதனால் யானை ஒரு பூனையை காப்பாற்றியது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, மனித குலத்துக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி. ஏன்னா மனிதர்களை நம்ம காப்பாற்றுவதில்லை. அதாவது உடலை கொலை செய்வது போக மனதை கொலை செய்கின்ற மனித வர்க்கமாக நம்ம இருக்கிறதுனால ஒரு பெரிய பேருயிர் யானை வந்து ஒரு பூனையை காப்பாற்றுவது நமக்கு ஒரு வித்தியாசமான, ஆச்சரியமான, நெகிழ்வான ஒரு சம்பவமாக இருக்குது. உண்மையில் யானை வந்து காட்டிற்க பல்வேறு உயிரினங்களை காப்பாற்றி தரக்கூடிய ஒரு பெரிய உயிரினம். ரொம்ப மகிழ்ச்சி. யானைகள் தினத்துக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். யானைகள் தினத்தில் வந்து நம்ம மனித காணுயிர் மோதல் இதுதான் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டும். காடே கடவுள் தான். கடவுள்னு ஒன்று தனியாக நம்ம வந்து நம்முடைய தமிழர் மரபில் அல்லது தென்னிந்தியர்கள் மரபில் நமக்கு வந்து இயற்கை தான் கடவுள். நமக்கு சிலை வைத்து வழிபடக்கூடியதோ அதற்காக ஒரு உயிரினத்தை கொண்டாங்க அந்த மாதிரியான மரபுக்கு வந்து நம்முடைய தமிழ் மரபு அல்ல அது. அதனால் நம்ம அந்த யானைகளை கோயில்களில் கொண்டு வர்றது, சர்க்கஸ்க்கு கொண்டு வர்றது, தார் ரோட்டில் கொண்டு வந்து நிற்க வைக்கும்,
யானை உருவம் பெரிதாக இருந்தாலும் அதன் மனதை போலவே அதோட பாதங்களும் ரொம்ப மென்மையானது. அவங்களுக்கு வெயில் தாங்க மாட்டாங்க. அந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கும்பொழுது யானைகள் காட்டில் இருப்பது நமக்கும் மதத்திற்கும் நல்லது. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.